வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். நகரத்தின் உயரமான கட்டிடங்களுக்கு மத்தியில் ஒரு பழமையான சிறிய நூலகம் தனது கலை நயமிக்க கட்டிடக்கலையுடன் தனித்து நிற்கிறது. சுற்றிலும் வாகனங்களின் சத்தமும் அவசரமாக நடந்து செல்லும் மக்களின் நடமாட்டமும் அதிகமாக காணப்படுகிறது. நூலகத்தின் உள்ளே மூத்த புலவர் தியாகராஜன் மங்கலான விளக்கொளியில் பழைய ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பாக வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரது முகத்தில் அமைதியும் அவர் பணியிடத்தில் எளிமையும் தெளிவாக தெரிகிறது. அதே நகரின் பிரதான சாலையில் புகழ்பெற்ற பேச்சாளரும் எழுத்தாளருமான சந்திரனின் பிரம்மாண்ட விளம்பர பலகை ஒன்று கம்பீரமாக வைக்கப்பட்டுள்ளது. அதில் அவரது முகமும் அவர் வெளியிட்டுள்ள புத்தகங்களின் பெயர்களும் பெரிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரு பெரிய தனியார் கல்லூரி வளாகத்தில் புலவர் தியாகராஜன் தமிழ் வகுப்பு ஒன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறார். வகுப்பறை பாதி காலியாக உள்ளது. வரும் மாணவர்களில் சிலர் மட்டும் ஆர்வத்துடன் கேட்கின்றனர். சிலர் கைபேசியில் கவனம் செலுத்துகின்றனர். நகரின் மிகப்பெரிய கலை மற்றும் கலாச்சார அரங்கில் சந்திரனின் சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கம் முழுவதும் இருக்கைகள் நிறைந்த கூட்டம், கைத்தட்டல்கள் மற்றும் புகைப்பட கருவிகளின் மின்னல்களுடன் காணப்படுகிறது. ஒரு காலை பொழுதில் புலவர் தியாகராஜன் ஒரு சிறிய தேநீர் கடையில் தனியாக அமர்ந்து கையில் ஒரு பழைய கையெழுத்து பிரதியுடன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார். அவரைச் சுற்றி வழக்கமான கடை வாடிக்கையாளர்கள் உரையாடிக் கொண்டிருக்கின்றனர். சந்திரன் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொண்டு தனது வாழ்க்கை வெற்றி மற்றும் புகழ் பற்றி பகிர்ந்து கொள்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளரும் மற்ற கலைஞர்களும் அவரது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரியாதையுடன் செவி சாய்க்கின்றனர். புலவர் தியாகராஜன் வசிக்கும் பழைய வீட்டின் முன்புறம் வாடகை தொகை குறித்து வீட்டு உரிமையாளருடன் சற்று கடுமையான உரையாடலில் ஈடுபட்டிருப்பதை காட்டுகிறது. அவரது முகத்தில் கவலையின் அறிகுறி தென்படுகிறது. சந்திரனின் புத்தக வெளியீட்டு விழா ஒரு 5 நட்சத்திர ஓட்டலில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முக்கிய அரசியல் மற்றும் திரைப்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டு சந்திரனை பாராட்டி வாழ்த்து கூறுகின்றனர். புலவர் தியாகராஜன் தனது மாணவர்களில் ஒருவரான கௌசல்யாவிடம் நூலகத்தில் வைத்திருக்கும் அரிய சுவடிகளை பாதுகாப்பதில் உள்ள சிரமங்களைப் பற்றி பகிர்ந்து கொள்கிறார். நூலகத்திற்கு நிதி உதவி இல்லாத நிலையை வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார். ஒரு சமூக ஊடக நிகழ்வில் சந்திரன் தனது புத்தகத்தின் ஒரு பக்கத்தை கைபேசியில் புகைப்படம் எடுத்து எளிய தமிழில் அறிவியல் என்ற தலைப்பில் இணையத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அந்த இடுகை உடனடியாக ஆயிரக்கணக்கான லைக்குகளை பெறுகிறது. நூலகத்தின் நுழைவாயிலில் அடுத்த மாதம் முதல் இந்த இடம் வணிக வளாகமாக மாற்றப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பலகை ஒட்டப்பட்டுள்ளது. புலவர் தியாகராஜன் அதை பார்த்து அதிர்ச்சியும் சோகமும் அடைந்தவராக நிற்கிறார். நகரின் புறநகரில் உள்ள ஒரு தொழிற்சாலை வளாகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் சந்திரன் ஒரு பெரிய நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசடராக விளம்பர படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். அவர் ஒரு விலை உயர்ந்த காரின் முன் நின்று புன்னகைக்கிறார். நூலகத்தை காப்பாற்ற புலவர் தியாகராஜன் நகர மையத்தில் ஒரு சிறிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவரது கையில் கலைநூல் கருவறை காப்போம் என்ற பலகை உள்ளது. சில பொதுமக்கள் அவருக்கு ஆதரவாக நிற்கின்றனர். ஆனால் பெரும்பாலான வழிப்போக்கர்கள் அவரை கவனிக்காமல் செல்கின்றனர். அதே நேரத்தில் சந்திரனின் பெயரில் ஒரு புதிய பளிச்சென்ற புத்தக கடை நகரின் பிரதான வணிக வளாகத்தில் திறக்கப்படுகிறது. வண்ணமயமான பட்டாசுகளும் புகழ்பெற்ற நடிகர்களின் வருகையும் அந்த இடத்தை கோலாகலமாக்குகின்றன. புலவர் தியாகராஜன் மிகவும் சோர்வுற்ற நிலையில் தனது நூலகத்தின் காலியான அறையில் அமர்ந்திருக்கிறார். சுற்றிலும் சிதறிக் கிடக்கும் சில சுவடிகளும் காலியான புத்தக அலமாரிகளும் அவரது இழப்பை உணர்த்துகின்றன. சந்திரன் தனது வெற்றிகரமான புத்தக கடை திறப்பு விழாவில் மேடையில் நின்று பேசுகையில் திடீரென தனது குரலை தாழ்த்தி தனக்கு அடிப்படை அறிவு தந்த பழைய புலவர் ஒருவரை பற்றி நினைவு கூர்ந்து பேசுகிறார். அவரது கண்களில் நன்றிக் கடனின் உணர்வு மின்னுகிறது. விழா முடிந்ததும் சந்திரன் தனது உதவியாளர்களுடன் பழைய நூலகத்திற்கு விரைந்து செல்கிறார். அங்கு தனிமையில் அமர்ந்திருக்கும் தியாகராஜனை சந்தித்து அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். தியாகராஜனின் முகத்தில் ஆச்சரியமும்
சந்திரனின் முகத்தில் பணிவும் தெரிகிறது. சில மாதங்களுக்குப் பிறகு அதே இடத்தில் பழைய கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு புலவர் தியாகராஜன் நினைவு நூலகம் என்ற பெயரில் ஒரு நவீன நூலகமாக மாற்றம் கண்டுள்ளது. சந்திரனும் தியாகராஜனும் இணைந்து அதன் திறப்பு விழாவில் கலந்து கொள்கின்றனர். நகர மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். புதிய நூலகத்தின் உள்ளே ஒரு பெரிய கண்ணாடி அறையில் புலவர் தியாகராஜனால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அரிய சுவடிகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் சந்திரன் ஒரு குழந்தைகள் பகுதியில் அமர்ந்து இளம் தலைமுறையினருக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறிவின் மரபு தொடர்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.